ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, பேக்கரி ஸ்டைலில் சாஃப்டான பனானா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பனானா கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இது கூட ஒரு சாஸ் பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடும்போது சர்க்கரை ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா கலந்து விட்டாலே போதுங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை கரைய நம்மளுக்கு கலரும் கொஞ்சம் நல்லா டார்க் ப்ரௌனாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு, கலரு கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வருது. இப்போ கிட்டத்தட்ட நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா அப்படியே பொங்கி வர்ற மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த 1/4 கப் அளவுக்கு தண்ணியை இது கூட சேர்த்திட்டு கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. இப்போ பனானா கேக் பண்ணுறதுக்கு ஒரு 4 வாழைப்பழம் நான் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் கிட்டத்தட்ட நம்ம மேஷ் பண்ணி எடுத்தோம்னா 1 கப் அளவுக்கு இருக்கணும். பெரிய வாழைப்பழமாக இருந்தால் நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. கையிலேயே மேஷ் பண்ணலாம், சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 2 முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் வச்சு நல்லா 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கு அடுத்த பொருட்களெலாம் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஆயில் எந்த வாசமே இல்லாத நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கலாம். ஆல்ரெடி 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டுனா நம்மளுக்கு லைட்டாக கூட முட்டை வாசம் வராது, அதுக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்கிற இந்த சுகர் சிரப்பும் இது கூட சேர்த்துடலாம். சுகர் சிரப் சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்ல கலரும் கிடைக்கும், கூடவே நல்ல வாசம் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போ சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலக்கும்போது பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். மைதா 125 கிராம் இருக்குங்க. இதை ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். லைட்டாக சலிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன துப்பு எல்லாம் எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரே கிளாக் வைஸாக நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கட்டி இல்லாமல் சீக்கிரமாகவே கலந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம கேக் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம். ட்ரேயில் லைட்டாக நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஊற்றிடலாம். ட்ரேயில் எப்பவுமே நீங்கள் ஊற்றும் போது கிட்டத்தட்ட ஒரு 1/2 ட்ரேக்கு இருக்கிற மாதிரி ஊற்றினீங்கன்னா தான் நல்லா மேலே வரைக்கும் வரும் கேக்கு. குழந்தைகளுக்கு கப் கேக் பிடிக்கிறதுனால நான் 2 சின்ன கப் கேக்லேயும் இது ட்ரேலையும் ஊற்றிட்டேன். நம்மளுக்கு கூட என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸ் நம்ம மேலே வச்சுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கீழே தட்டிட்டிங்கன்னா எல்லா பக்கம் நல்லா இதாயிரும். கூட மேலே நம்மளுக்கு என்ன பிடிச்ச நட்ஸ் இருக்குதோ அதை போட்டுக்கலாம். நான் முந்திரியுமே இது கூட பிஸ்தாவும் கூட சேர்த்துருக்கேன். ஓவனில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றி வச்சுருக்கிற கேக் இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இது கூட சேர்த்துட்டு கிட்டத்தட்ட 175 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸ் வச்சோம்னா சீக்கிரமாகவே நம்ம கேக் ரெடி ஆயிரும்.
அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறக்கே நல்லா பஃபியாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே அதே மாதிரி அதே கலர்லேயும் வந்திருக்கு. நம்ம வந்து கத்தி வச்செல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை. பாருங்கள், ட்ரேலேருந்து லைட்டாக இப்படி சாய்ச்சோம்னாலே அப்படியே வந்துடுச்சு. கொஞ்சம் கூட கீழே ஒட்டலை. இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம கப் கேக்கையும் எடுத்துடலாம். பாருங்கள், கப் கேக்கும் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குல்லங்க கலரும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ஈஸியாக இருந்துச்சு. நல்லா பாஞ்ச் மாதிரி. பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக அந்த பனானா வாசத்தோட நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. லைட்டாக பிக்கும் போதும் நல்லா உள்ளே வந்து பாஞ்ச் மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஜூஸியாகவும் இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப க்ரீம் இருக்கிற கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி கேக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே ரேஷியோவில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.